பயங்கரவாதிகளுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் பதிலடி தரப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்போம் என்றார். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முப்படைகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் INS சூரத் போர்க்கப்பலில் இருந்து கடல்சார் இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது நமது பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதில் மற்றொரு மைல்கல் என்றும் கடற்படை கூறியுள்ளது. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து அடாரி வாகா எல்லை மூடப்படுவதாக இந்தியா அறிவித்தது. இந்நிலையில் அடாரி வாகா எல்லையில் இரு நாடுகளைச் சேர்ந்தோர் அவசரமாக தங்கள் நாடுகளுக்கு திரும்பிக் கொண்டு உள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. பஞ்சாபின் பிரோஸ்பூரில் சர்வதேச எல்லைப் பகுதியில் நேற்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் தவறுதலாக எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள் சென்றார். இதனையடுத்து அந்த வீரரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைப்பிடித்து சென்றனர். அவரை பாதுகாப்பாக அழைத்து வர பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் BSF அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானிலிருந்து இந்தியர்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களுக்கான விசா வரும் 27ஆம் தேதி முதல் செல்லாது. மருத்துவ காரணங்களுக்காக பெறப்பட்ட விசா 29ஆம் தேதி வரை மட்டுமே செல்லும். இந்தியர்கள் பாகிஸ்தான் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் நடந்த கூட்டத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய யூனியன், இத்தாலி, கத்தார், ஜப்பான், சீனா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாட்டு தூதர்கள் பங்கேற்றனர். அவர்களிடம் பஹல்காமில் நடந்த தாக்குதல் மற்றும் அதன் பின்னணி குறித்து வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி விளக்கமாக எடுத்துக் கூறினார். இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா எடுத்து வரும் பதில் நடவடிக்கைகள் குறித்தும் தூதர்களிடம் விளக்கமளிக்கப்பட்டது. காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக சார்பில் திருச்சி MP சிவா பங்கேற்றார். ஜம்மு காஷ்மீரில் மிகவும் விரும்பப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்றான பஹல்காமில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தீவிரவாதிகளின் தாக்குதலால் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வெளியேறியதால் இன்று காலை பஹல்காம் வெறிச்சோடியது. சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. போரை நிறுத்தும் வகையில் 1972ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்டது. தொடர்ந்து எல்லையில் ராணுவப் படைகளை பாகிஸ்தான் குவித்து வருவதால் போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் தயார் நிலையில் இருக்க அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா பதிலடி கொடுத்தால் அதை எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடனான வாகா எல்லை உடனடியாக மூடப்படும் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. வாகா எல்லை வழியாக அனைத்து போக்குவரத்துகளையும் தடை செய்வதாகவும் இந்தியாவுடனான வர்த்தகத்துக்கு முழுமையாக தடை விதிப்பதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினால் எங்களது முழு பலத்தையும் காட்டுவோம், அது போராகவே கருதப்படும். பாகிஸ்தானின் இறையாண்மை பாதுகாப்புக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்தியர்களுக்கான சார்க் விசாக்களை நிறுத்தி வைப்பதாகவும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதர்களின் எண்ணிக்கையை 30ஆக குறைப்பதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு எந்த பங்கும் இல்லை என்றால் பிரதமர் ஏன் இன்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை என்று பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேனிஷ் கனேரியா கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் படைகள் ஏன் திடீரென அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன? ஆழமாக பார்த்தால் உங்களுக்கு உண்மை தெரியும். நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்க்கிறீர்கள் என கூறியுள்ளார். கராச்சி கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஏவுகணை சோதனையை நடத்த பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ராஜ்பவனுக்கு நேரில் அழைத்து கம்பராமாயணம் புத்தகத்தை பரிசாக வழங்கி கவர்னர் ரவி வாழ்த்தினார். உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள், தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள், தொடர்ந்து புத்தகம் வாசித்துக் கொண்டே இருங்கள், பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், லஞ்சம் வாங்காதீர்கள் என அறிவுரை வழங்கினார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க அனைத்து கட்சிகளும் சட்டசபையில் ஆதரவு தெரிவித்துள்ளன. கும்பகோணத்தில் கருணாநிதி பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். காஷ்மீர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும். அரசியலுக்காக இதை வலியுறுத்தவில்லை, நாட்டின் பாதுகாப்பு கருதி சொன்னேன் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார்.
தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நாளை மறுதினம் 26 வரை அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகலாம். வெப்பம் அதிகரிப்பு, ஈரப்பதம் அதிகரிப்பு போன்றவற்றால் வெளியில் செல்வோருக்கு அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பஹல்கம் தாக்குதல் இந்தியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவாதிக்க டில்லியில் இன்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கவுள்ளது. மத்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் தாக்குதலுக்கு பதிலடி தருவது குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். ஒட்டுமொத்த தேசமும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நிற்கும்போது இண்டி கூட்டணியும் அதன் பங்காளியான திருமாவளவனும் 370வது சட்டப்பிரிவு நீக்கத்துக்கு மட்டுமே எதிராக உள்ளனர். இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகச் சொல்கிறார் திருமாவளவன் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் சாராய மரணங்கள், சாதி படுகொலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலினை பதவி விலகச் சொல்லாத திருமாவளவன் அமித்ஷா பதவி விலக கோருவது நியாயமில்லை. காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் இறந்தனர். அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா சார்பில் கமலாலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றியும் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் பேசும்போது இந்துவாக பிறந்ததற்காக உயிரை தர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டதாக கூறினார். தஞ்சாவூர் மதுரை புதிய ரயில் வழித்தடம் அமைப்பது பற்றி பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்துள்ளார் என திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்தார். திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம், காட்பாடி, திருவண்ணாமலை, வேலூர் வழியாக திருப்பதிக்கு ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்வதாக உறுதியளித்துள்ளதாக கூறினார். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார். பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் சொன்னார். காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு நாமக்கல்லில் பாஜவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பேசிய பாஜ துணைத் தலைவர் KP ராமலிங்கம், திமுக அரசு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது, பயங்கரவாதத்தை அடியோடு வேரறுப்போம் என கூறினார். திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான எத்தனையோ குற்றங்கள் நடக்கிறது. ஆனால் திமுக எப்போதும் அடுத்தவர்களை குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா கூறினார். தமிழக மக்கள், மாநில கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என அனைவரும் திமுகவையும் திமுக அமைச்சர்களையும் காரி துப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தைரியமில்லாத முதல்வர் தமிழகத்தை ஆட்சி செய்கிறார் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது. கட்டமைப்பு வசதிகளையும் ஆசிரியர்கள் எண்ணிக்கையையும் மேம்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் தொகுப்புதிய பணியாளர்களுக்கு தலா ரூபாய் 2000 ஊதிய உயர்வு இம்மாதம் முதல் வழங்கப்பட இருப்பதாக சட்டசபையில் நேற்று முன்தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். இதற்கு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் 2019 வழங்கப்பட்ட 2000 ரூபாய் தொகுப்பூதிய உயர்வை இந்த அரசு 3 ஆண்டுகள் எதுவும் செய்யாமல் அதை நகலெடுத்து செயல்படுத்தியிருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என கூறியுள்ளது. கோவை விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ரத்தினபுரி பகுதியில் உள்ள ரத்தின விநாயகர் கோயிலில் காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்துக்களின் ஆன்மா சாந்தியடைய மோட்ச தீப வழிபாடு நடத்தினர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். கோவை காந்தி பார்க் ரவுண்டானா பகுதியில் காஷ்மீர் தாக்குதலில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மோட்ச தீபங்கள் ஏற்றி செல்போன் விளக்குகளை ஒளிரச் செய்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கோவை மாநகர மாவட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 9005க்கும் சவரன் ரூபாய் 72,040க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் ரூபாய் 111க்கும் 1 கிலோ 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு தமிழக அரசு ஓராண்டுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மயோனைஸை உற்பத்தி செய்யவும் சேமித்து வைக்கவும் விற்பனை செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளது. கரூர் வெங்கமேடு ஸ்ரீ வேம்பு மகாசக்தி மாரியம்மன் கோயிலில் கரகம் கோயிலுக்கு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூர் வெங்கமேடு சுவாமி கிணற்றில் கரகம் பாலிக்கப்பட்டு தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மாவட்ட மைய நூலகம், நூலக வாசகர் வட்டம் இணைந்து உலக புத்தக தின நிகழ்ச்சி நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் ஊட்டி HADP மைதானத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாசகர்கள் என 1000 பேர் ஒரே இடத்தில் ஒன்றாக அமர்ந்து 1 மணி நேரம் அமைதியாக புத்தகம் வாசித்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரை கோடை விடுமுறை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி அறிவித்துள்ளார். காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 50 பேர் விமானம் மூலம் இன்று சென்னை அழைத்து வரப்பட்டனர். பயங்கரவாதிகளால் அங்கு அசாதாரண நிலை ஏற்படுகிறது, அவர்களை சுட்டுத் தள்ள வேண்டுமென சென்னை வந்தவர்கள் கோபத்துடன் கூறினர்.
காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ISIS காஷ்மீர் என்ற அமைப்பிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளதாக டெல்லி போலீசில் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் எம்பியும் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளருமான கௌதம் கம்பீர் புகார் அளித்துள்ளார். தனது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கடலூரில் பெஞ்சல் புயலால் சேதமான மலட்டாற்றின் கரைகளை சீர்படுத்த 7 கோடி ரூபாய் செலவாகும் என அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் தெரிவித்தார். கரைகளை சீர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் மேல் நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே சடலமாக கிடந்தார். இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பிரசாந்தின் சடலத்தை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. நிதி சுமையை சமாளிக்க மதுவிலை மற்றும் வாகனங்கள் பதிவு கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டுக்கு முக்கிய காரணம் சீனாதான் என மதுரை ஆதீனம் தெரிவித்தார். உலக நாடுகள் பாகிஸ்தானை விளையாட அனுமதிக்க கூடாது. இனி இந்தியா பாகிஸ்தானுடன் விளையாடவே கூடாது என அவர் கூறினார். தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தில் தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களை பொட்டலமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அந்நியர்கள் ஊடுருவாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். திருச்சி திருவெரும்பூர் காட்டூர் கல்லூரி அருகில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரை விற்ற 3 பேரை கைது செய்த போலீசார் கஞ்சா, ஐபோன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின் பேரில் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே உள்ள தாளக்குடி ஊராட்சியில் கடந்த 1 மாதமாக குறைந்த மின்னழுத்தம் காரணமாக வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதன பொருட்கள் பழுதாகி வருவதுடன் தினமும் நள்ளிரவில் மின்சாரம் முற்றிலும் 3 மணி நேரத்திற்கு மேலாக துண்டிக்கப்பட்டு வருகிறது. மின்சார வாரிய அலுவலர்களிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் நம்பர் 1 டோல்கேட் திருச்சி சிதம்பரம் சாலையில் அமர்ந்து 3 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லால்குடி டிஎஸ்பி தினேஷ்குமார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தார். தேனி கூடலூர் பழைய பேருந்து நிலையத்தில் இந்து முன்னணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி இரங்கல் தெரிவிப்பு கூட்டத்தை நடத்தினார்கள். இதில் பஹல்காம் தாக்குதல் கடுமையான கண்டனத்திற்கு உரியது என்றும் இதனை செய்தவர்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நாராயணப்ப தெருவில் பள்ளி சீருடை அணிந்த சிறுவன் ஒருவனை இருவர் துரத்தி வந்தனர். சிறுவனை துரத்தி வந்தவர்களின் ஒருவரான ஆட்டோ ஓட்டுநர் முகத்தில் சரமாரியாக அடித்துவிட்டு கீழே தள்ளி எட்டி உதைக்க முற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் சார்பனாமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கதிர் அகமது லாரி உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை வைத்துள்ளார். இவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 40 சவரன் நகைகளை திருடி சென்றனர். போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் தரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கௌஷிக், வயது 19. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ள இவர் விடுமுறை என்பதால் தற்காலிகமாக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது பைக்கில் பிச்சனூர்பேட்டை பகுதியில் சென்றபோது டிராக்டர் மோதியது. இதில் கௌஷிக் ஸ்பாட்டிலேயே பலியானார். போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மதுரையிலிருந்து மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட சரக்குகளை ஏற்றிக்கொண்டு லாரி காரைக்குடி வழியாக அறந்தாங்கிக்கு சென்றது. மதுரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கருப்பூர் அருகே சென்றபோது திடீரென வாகனத்தின் டயர் வெடித்து சாலையில் இருந்த தடுப்பில் மோதி பாலத்திற்கு கீழே தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் கழனிவாசலைச் சேர்ந்த லாரி டிரைவர் மணி, வயது 54, பலத்த காயமடைந்தார். பணம் 1000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானது. சென்னை செனாய் நகரில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாயில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை செனாய் நகரில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாயில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார்.
பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் புதிய பேருந்து நிலையம் முன்பாக கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். விளக்கு ஏற்றி மற்றும் மலர்கள் தூவி 50க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதாவினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். 1915 முதுகலை ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 100% உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 16ஆம் தேதி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி வழியாக செல்லும் அனைத்து ரயில்களிலும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் முழுமையான சோதனையை மேற்கொண்டுள்ளனர். காஷ்மீரில் தீவிரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் தீவிரவாதிகள் வேறு பகுதிகள் எங்கும் ஊடுருவக்கூடாது எனவும் தீவிரவாதிகள் தப்பி செல்லாமல் இருக்கவும் இந்த தீவிர சோதனையை மேற்கொண்டதாக கூறினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் கடலோர காவல்படை நிலையம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடுக்கடலில் ஏற்படும் தீ விபத்து மற்றும் கடல் கொள்ளையர்களிடம் போரிட்டு கப்பலை காப்பாற்றுவது, ஹெலிகாப்டர் மூலம் ஒருவர் கயிறு கட்டி கீழே குதித்து கடலில் விழுந்தவர்களை காப்பாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டின. திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த சுந்தரவள்ளி காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினரை ராணுவ உடையில் 27 பேரை சுட்டுக் கொன்று அந்த பழியை பாஜக செய்தது என கூறியது மிகவும் சர்ச்சையானது. இந்நிலையில் இந்திய ராணுவத்தையும் மத்திய அரசையும் கலங்கப்படுத்தும் நோக்கிலும் பேசிய சுந்தரவள்ளி மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜக மகளிர் அணியினர் புகார் அளித்தனர். சூரியனார் கோவில் ஆதீன மகாலிங்க சுவாமிகள் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி கர்நாடகாவில் வசித்து வரும் ஹேமாஸ்ரீ என்பவரை பதிவு திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் இன்று காலை திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூரியனார் கோவில் ஆதீனத்தை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சொகுசு காரில் கடத்தி கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 556 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். குட்காவை கடத்தி வந்த ராஜஸ்தானை சேர்ந்த வாலிபர் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை காந்திபுரம் பஸ் நிலையத்தில் கையில் பையுடன் நின்ற சத்தியவான் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர் வைத்திருந்த பையில் 35 லட்சம் ரூபாய் இருந்தது. அதற்கான ஆவணம் இல்லை. சத்தியவானையும் பணத்தையும் போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். விசாரணை நடக்கிறது. ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கத்தினர் இன்று முதல் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பல்கலைக்கழக நிர்வாகம் அரசும் இணைந்து உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என சங்கத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற தனியார் ஆம்னி பேருந்தில் ஆவணமின்றி வைத்திருந்த சுமார் 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையை சேர்ந்த நபி அன்பர் என்பவர் இந்த பணத்தை கொண்டு வந்ததாக அவரை கைது செய்த போலீசார் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையம் வழியாக ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காட்பாடி ரயில்வே போலீசார் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ரயில் பொது பெட்டியில் யாரும் உரிமை கோராத வெளிமாநிலங்களுக்கு கடத்தவிருந்த 500 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சந்திப்பில் உள்ள பேக்கரி ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் கடை முழுவதும் எரிந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து வடமதுரை போலீசார் விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரிக்கு வடவாறு வாய்க்காலில் தண்ணீர் பச்சை நிறத்துடன் வருகிறது. இதனை கண்டு விவசாயிகள், பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதற்கான காரணம் அறிந்து அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் உடனடியாக செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி வேண்டி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இன்று சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனத்தின் முன்பகுதியில் இருந்து புகை பெற ஆரம்பித்ததை அடுத்து பைக்கை ஓரமாக நிறுத்திய அதன் உரிமையாளர் அருண் காயங்களின்றி உயிர் தப்பினார். கோவை சிங்காநல்லூரில் இருந்து கரூருக்கு சென்ற அரசு பஸ்ஸில் சிவா என்பவர் பயணம் செய்தார். தனது கைப்பையில் ட்ரில்லிங் மெஷின் உள்ளிட்ட பொருட்களை வைத்துள்ளார். அதற்கும் 50 ரூபாய் சேர்த்து மொத்தம் 150 ரூபாய் டிக்கெட் கட்டணமாக கண்டக்டர் வசூலித்தார். இது பற்றி கேள்வி கேட்டதால்
சிவாவுக்கும் கண்டக்டருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியாக்களில் பரவி வருகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட KC பழனிசாமி கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் EPS தன்னை பற்றி அவதூறாக கருத்து தெரிவித்ததாக வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையில் EPSக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு விசாரணைக்கு சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்து உள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் KK நகரைச் சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் அம்பிகா பணி முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக கம்பம் போக்குவரத்து சிக்னல் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பக்கத்து வீட்டுக்காரர் குபேந்திரன் அம்பிகாவை கீழே தள்ளிவிட்டு மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவரது கண் அருகே வெட்டினார். சார்பு ஆய்வாளர் அல்போன்ஸ் ராஜா அம்பிகாவை மீட்டு கம்பம் மருத்துவமனையில் சேர்த்தார். இருவரின் குடும்பத்துக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்தவர் முருகன். இவரது மனைவி அன்பழகி, வயது 45. இவரது நடத்தை மீது முருகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. கோபமடைந்த முருகன் மனைவியை கொலை செய்வதற்காக வீட்டு இரும்பு கதவில் மின்வயரை பொருத்தி தரையில் தண்ணீரை ஊற்றிவிட்டு சுவிட்சை போட்டுள்ளார். கதவை திறக்க முயன்ற அன்பழகி மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். முருகனை போலீசார் கைது செய்தனர். அன்பழகி சிகிச்சை பெற்று வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் தினகரன், வயது 28, அதிமுக நிர்வாகி. இவர் அழகு நிலையம் நடத்தி வரும் 23 வயது பெண்ணை நண்பரின் குழந்தைக்கு மேக்கப் போட வேண்டும் என கூறி பைக்கில் அழைத்து சென்றார். நடுவழியில் பெண்ணிடம் அவர் தவறாக நடக்க முயன்றார். கூச்சலிட்ட பெண் அங்கிருந்து தப்பி ஓடினார். போலீசார் தினகரனை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் உள்ள தனது தாய்மாமா வீட்டில் தங்கியிருந்து 7 வயது சிறுமி 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை குடிபோதையில் வந்த விக்னேஷ் என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுபற்றி அறிந்த உறவினர்கள் விக்னேஷை கட்டி வைத்துவிட்டு போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்தனர். திருவாரூர் திருக்கண்ணமங்கை கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் உடல்நிலை சரியில்லாததால் திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு பைக்கில் சென்றார். சிகிச்சை முடித்து திரும்பி வந்து பார்த்தபோது பைக்கை காணவில்லை. CCTV காட்சிகளின் அடிப்படையில் பைக்கை திருடிய பாலநந்தன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பஹல்கம் பயங்கரவாதிகள் தாக்குதல் குறித்து சோனியாவின் மருமகன் ராபர்ட் வாத்ரா கூறியதாவது: பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலில் இறந்தோருக்கு இரங்கல். இது மூர்க்கத்தனமான செயல். பயங்கரவாதிகள் அடையாள அட்டைகளை சரிபார்த்து சுட்டுக் கொண்டுள்ளனர். ஏன் அவ்வாறு செய்தனர் என்று பார்க்க வேண்டும். இந்த தாக்குதல் மூலம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பயங்கரவாதிகள் செய்தி கூறியுள்ளனர் என வாத்ரா தெரிவித்தார். பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் வகையில் ராபர்ட் வாத்ரா பேசியதற்கு பாரதிய ஜனதா தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலில் பயங்கரவாதியை எதிர்த்து போராடிய குதிரை சவாரி தொழில் செய்து வந்த சையத் அடில் ஹுசைன் சா குண்டடிப்பட்டு பலியானார். தமிழகத்தில் உள்ள 12,110 ஊராட்சிகளில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். சோழிங்கநல்லூர், புனித தோமையர் மலை ஊராட்சிகளில் நூலகம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு 48 மணி நேர கெடு விதித்ததால் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகின்றனர். அட்டாரி, வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் தங்களது நாட்டிற்கு திரும்பிச் செல்கின்றனர். மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்கிறது. அன்று நாடு முழுதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இறுதிச் சடங்கு அன்று நாடு முழுதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. காஷ்மீரில் சுற்றுலாப் பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து திருமலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அலிபிரி சோதனைச் சாவடி, ஏழுமலையான் கோயில், மலைப்பாதை சாலைகளில் பல இடங்களில் RTC பஸ்கள் மற்றும் பிற தனியார் வாகனங்களில் தீவிர சோதனை செய்யப்பட்டன. பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து தேவஸ்தான நிர்வாகம் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திரு ஆயர்பாடி ஸ்ரீ சவுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் தெப்போற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீஹரி கிருஷ்ண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளினர். வான வேடிக்கை முழங்க மேளதாளத்துடன் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல், ராசிபுரம், பட்டணம், பள்ளத்து கருப்பனார் கோயில் சித்திரை விழாவில் கிடா வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம், தருமபுரி, கரூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் திருநாவுக்கரசரின் குரு பூஜை விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. உற்சவர் திருநாவுக்கரசருக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கைலாய வாத்தியங்கள் முழங்க 4ஆம் பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான சிவபக்தர்கள் சிவபுராணங்களை பாடியபடி வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா விமரிசையாக நடந்தது. தேரில் ஸ்ரீ மகாமாரியம்மன் எழுந்தருளி முசிறி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். பக்தர்கள் தேங்காய், பழம், மாவிளக்கு வைத்து படைத்து சுவாமியை வழிபட்டனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயிலில் சூரிய பூஜை விழா நடந்தது. மூலவர் நாகேஸ்வரருக்கும் சூரிய பகவானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் சிவபெருமானை போற்றி பல பதிகங்கள் பாடிய 63 நாயன்மார்களின் ஒருவரான திருநாவுக்கரசர் நாயனாருக்கு இன்று சித்திரை மாத சதய நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். ராமர் பாலத்துக்கு படகு இயக்க இலங்கை மன்னார் கலெக்டர் அலுவலகத்தில் சுற்றுலா பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போலீசார் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. மே 15 முதல் தலைமன்னாரிலிருந்து சுற்றுலா படகு சவாரி துவக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக உள்நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணியரையும் கவர்ந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பால் உருவாக்கப்பட்ட டாட்ஜ் துறையிலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களை நீக்குதல், அரசு செலவுகளை குறைத்தல் உள்ளிட்டவற்றில் டாட்ஜ் துறை ஈடுபட்டது. பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஓகே கண்மணி, ஆடை, மாஸ்டர், விடாமுயற்சி போன்ற படங்களிலும் நடித்துள்ள தொகுப்பாளினி ரம்யா சுப்பிரமணியனை AI தொழில்நுட்பம் மூலம் ஆபாசமாக சித்தரித்து அவரது குரலையும் மாற்றம் செய்து விஷமிகள் யாரோ வீடியோ வெளியிட்டுள்ளனர். எனது வீடியோவை AI மூலம் தவறாக சித்தரிப்பது இது 3வது முறை. சட்டத்துக்கு புறம்பாக என்னுடைய தனிப்பட்ட உரிமைகளை மீறி இதுபோன்று செய்வது மோசடியான செயலாகும். இதை இனிமேலும் நிறுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என ரம்யா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடிகை ஸ்ருதிஹாசன் தற்போது தமிழில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினியின் கூலி படத்தில் நடித்துள்ளார். தனது அப்பா நடிகர் கமலுடன் இருக்கும் போட்டோவை பகிர்ந்து, எனக்கு ஒளியும் சக்தியும் அளித்து வரும் என் சிரிப்புக்கு காரணமான உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்பா என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு லட்சக்கணக்கான லைக்ஸுகள் குவிந்துள்ளன. நடிகர் ரஜினி கூலி படத்தை முடித்து தற்போது நெல்சன் இயக்கும் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். இதில் ஜெயிலர் முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன் ஆகியோர் அதே வேடங்களில் நடிக்கின்றனர். சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் ஆகியோர் இந்த படத்திலும் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளனர். இந்நிலையில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் ஒப்பந்தமாகி உள்ளார். இவர் ஏற்கனவே ரஜினி நடித்த வேட்டையன் படத்தில் நடித்துள்ளார். தனுஷ் நடித்த 3 படத்தில் தனுஷின் நண்பனாக காமெடி ரோலில் அறிமுகமானவர் சிவகார்த்திகேயன். அடுத்து ஹீரோவான அவர் மதராசி, பராசக்தி படங்களில் நடித்து வருகிறார். அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார். கூலி படத்தை எடுத்து கார்த்தி நடிப்பில் கைதி 2 படத்தை இயக்க இருந்த லோகேஷ் அதற்கு முன் இந்த படத்தை இயக்குகிறார். இதில் நாயகியாக ஸ்ருதிஹாசன் நடிக்க உள்ளார். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள படம் ரெட்ரோ. கேங்ஸ்டர் கலந்த காதல் கதையாக உருவாகி உள்ள இப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. கார்த்திக் சுப்பராஜ் கூறுகையில், பேட்ட படத்திற்கு பிறகு ரஜினியை வைத்து படம் இயக்குவதற்காக இந்த ரெட்ரோ கதையை உருவாக்கினேன். அது முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையாகத்தான் இருந்தது. ஆனால் சூர்யா கால்ஷீட் கிடைத்ததால் ரஜினிக்கு எழுதிய அதே கதையில் காதலை கலந்து ரெட்ரோவாக உருவாக்கினேன் என்றார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகளான ஜான்வி கபூர் ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார். ஜூனியர் NTR நடித்த தேவாரா படம் மூலம் தெலுங்கில் அறிமுகமானார். தற்போது ராம் சரணின் பெத்தி படத்தில் நடிக்கிறார். தமிழில் ரஞ்சித் இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் நடிக்க உள்ள படத்தில் நாயியாக நடிக்க ஜான்வி கபூரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தமிழிலும் அறிமுகமாவார். நடிகர் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிப்பில் அபிஷன் ஜீவிதன் என்பவர் இயக்கியுள்ள படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1 ரிலீஸ் ஆகிறது. சசிகுமார் கூறுகையில், இயக்குனர் ஜீவிதனுக்கு 24 வயதுதான். வயதை விட கதை முக்கியம் என்பதால் ஒப்புக்கொண்டேன். 18 வயது பையனுக்கு அப்பாவாக நடிக்க எந்த ஹீரோவும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சிம்ரன் எப்படி எனக்கு ஜோடியாக நடிக்க சம்மதிச்சாங்க என கேட்கிறார்கள். ஏன், நான் சிம்ரனோடு நடிக்க கூடாதா? எனக்கு தகுதி இல்லையா? அவரும் கதையை நம்பித்தான் படத்தில் நடித்தார். நாங்கள் தான் படத்தின் ஹீரோ ஹீரோயின் என்றார். பியார் பிரேமா காதல் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் இளன். இதன் வெற்றிக்கு பிறகு ஸ்டார் எனும் படத்தை இயக்கினார். இப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. தற்போது அடுத்து அவரே இயக்கி ஹீரோவாகவும் புதிய படத்தில் நடிக்க உள்ளார். இந்த படத்தை AGS நிறுவனம் தயாரிக்கிறது. இதே நிறுவனம் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவாக வைத்து லவ் டுடே படத்தை தயாரித்தது. அமரன் தண்டேல் படத்திற்கு பிறகு ஹிந்தியில் தற்போது ராமாயணா என்ற படத்தில் சீதை வேடத்தில் நடித்து வருகிறார் சாய் பல்லவி. அவர் அளித்த பேட்டியில், எனக்கு விருதுகள் முக்கியமில்லை, ரசிகர்கள்தான் முக்கியம். என் கதாபாத்திரங்களில் எமோஷனல் உணர்வுகளுடன் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எனக்கு கிடைக்கும் உண்மையான வெற்றியாக, விருதாக பார்க்கிறேன். அப்படியான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சாய் பல்லவி கூறியுள்ளார்.